your prayer that I must speak. I like to speak and give messages in Tamil. எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. நான் தமிழில் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். Hallelujah. Since I was working in TPM, even then I have desired to give message in Tamil. நான் சிபிஎம்ல இருக்கும்போது டிபிஎம்ல இருக்கும்போதே எனக்கு ஆசை தமிழில் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி. Here we read the word of God concerning the judgment of the world. இங்கே நான் வாசித்த வேத பகுதி நியாய தீர்ப்பின் நாள். In Revelation 22nd chapter, all written about the Mount Zion, that was the dwelling place of Almighty God. 22ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது வெளிப்படுத்தல அது தேவன் வாசம் பண்ணுகிற சியோன் மலை குறித்ததாக சொல்லப்படுகிறது. Many peoples, they worship God, they believe upon God, but they have little knowledge concerning God. அநேகர் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் தான் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சிருக்குது. So first I want to tell you that 22nd chapter is written for the dwelling place of God. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. And 21 chapter is written about the New Jerusalem. 21ஆம் அதிகார வெளிப்படுத்தல் புதிய எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And the 20th chapter is written of the judgment of God. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. First I want to tell you concerning my Almighty God to whom I believed. முதலாவதாக சர்வ வல்லமை உள்ளவர் நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். In this world many people believe Father, Son and Holy Spirit. அநேகர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறார்கள். Because our Lord Jesus has told us, give baptized in the name of Father, Son and Holy Ghost. ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுங்கள். As I told you Christmas Day that before Jesus came to this world manifested in flesh, before that in heaven there was a forename of Jesus. நான் கிறிஸ்மஸ் அப்பொழுது உங்களோடு பேசினேன். இயேசு கிறிஸ்து மனு அவதாரம் எடுக்கிறதுக்கு முன், மனிதனாய் வருவதற்கு முன்பாக பரலோகத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு 4 பெயர் இருந்தது. Wonderful Counselor, ஆலோசனை கர்த்தர், and Prince of Peace, சமாதான பிரபு, and Father of Eternity, நித்திய பிதா, and Almighty God. சர்வ வல்லமை உள்ள தேவன். And after when Jesus rose up from the dead, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பின்பு Jesus himself told that I am so and so. ஆண்டவர் எழுந்த பின்பாக இப்படியாக சொன்னார், I am beginning and end, first and last. ஆதியும் அந்தமுமாயிருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். I am Alpha and Omega. நான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறான்னு சொன்னார். In this world people, as I told you, Father, Son and Holy Ghost, many religions have, they believe only God. இந்த உலகத்தில் மற்ற மதத்தினர் ஒரே கடவுள் என்பதை நம்புகிறார்கள். And when Jesus was on this, he told also, you believe God and you believe upon me also. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நான் சொன்னாரு, தேவனை விசுவாசியுங்கள், என்னையும் விசுவாசியுங்கள். And the holy book of Jews, according to that, they believe only there is a God. யூத அவருடைய மத புத்தகத்தின்படி
அவர்கள் ஆண்டவர் ஒரே ஆண்டவர் தான் இருக்கிறார் சொல்லி விசுவாசிக்கிறார்கள். But secondly, they believe that same God will send Christ for us to give us kingdom. அதே புத்தகத்தில் அவங்க விசுவாசிக்கிறார்கள் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தை கொடுக்கும்படியாய் வந்தார். And the Islam religions have also same faith. They have telling there is one God only. முகமதியரும் முஸ்லிம்ஸும் ஒரு கடவுள் இருக்கிறார் என்று தான் சொல்கிறார்கள். And Christians also believing God but Father, Son and Holy Ghost. கர்த்தருடைய கிறிஸ்தவர்களும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறார்கள். As I has told you that Jesus is giving to this world to mankind for the remission of sins. இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய பாவத்திலிருந்து விடுதலை தரும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். And Jesus said Father, Son and Holy Ghost. Name Father and Holy Ghost to baptize the people. இயேசு கிறிஸ்து சொன்னார் பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுங்கள். For that I cannot now explain. இப்போ அதை உங்களுக்கு விவரிக்க முடியாது. But how much I know, that much I can explain. எனக்கு எந்த அளவுக்கு தெரிகிறதோ அதை உங்களுக்கு விவரித்து சொல்லுகிறேன். Some people have believing there is a Jehovah. They not believe Jesus and Holy Spirit. சிலர் யெகோவாவை நம்புவார்கள் இயேசு கிறிஸ்துவையோ பரிசுத்த ஆவியையோ நம்ப மாட்டாங்க. And some people are preaching only telling about only Christ. They don't believe on God and Holy Spirit. சிலர் கிறிஸ்துவை மாத்திரம் விசுவாசிப்பாங்க பிதாவையும் விசுவாசிக்க மாட்டாங்க பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்க மாட்டாங்க. One day I read one book, the name Father, Man and God, Angels and Men. நான் ஒரு நாட்டில் ஒரு புத்தகத்தை வாசித்தேன் தூதர்கள் பிதா குமாரன்னு சொல்லி. In that book I read அந்த புத்தகத்தில் Jesus is second in Trinity. இயேசு கிறிஸ்து திருத்துவத்திலே இரண்டாவதாக இருக்கிறார். Then I actually in my heart I dislike this word second in Trinity. எனக்கு திருத்துவத்தில் இயேசு கிறிஸ்து இரண்டாவதுன்னும் போது என்னால் அதை ஏற்றுக்க முடியல. I feel not so much good, not concerning. It is concerning about Jesus. அது இயேசு கிறிஸ்துவை என்னவோ குறைவா சொல்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. So many days I was in confusion, not confusion but I dislike why they should write second in Trinity, because as I love my Jesus and that's why I feel not good. அது எனக்கு குழப்பமா என்னால் அது ஏத்துக்க முடியல. இயேசுனா இருக்க இரண்டாவது இடமா. One day suddenly God has spoke to me. ஒரு நாள் திடீரென்று சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசினார். God speak in English and many times also. God speak me in English. I am one and alone. ஆண்டவர் என்னோடு கூட இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் பேசினார். எல்லா மொழியிலும் பேசுவாரு. அப்போ ஆண்டவனோடு பேசுகின்ற பொழுது நான் ஆண்டவர் நான் ஒருவரே என்று சொன்னார். None from, none of. Nobody I has, nobody is here. நான் அப்படி அல்ல இப்படி அல்ல நான் நானாகவே இருக்கிறேன். I am not coming from anyone or neither have no anyone. நான் எது மூலியம் எப்படி கிடையாது. நான் யாரோ ஒருவர் அல்ல. This has written in Islam religion also. இது முஸ்லிம் அவங்களுடைய புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. Then suddenly I told God, please don't tell me more. Servant don't have no need servant have to know about his master. ஆண்டவரே ரொம்ப என்கிட்ட பேசாதீங்க. வேலைக்காரன் எஜமானுடைய காரியத்தை நிறைய காரியம் தெரிஞ்சுக்க கூடாது.
I clearly told my God, God, don't tell me more, other more. ஆண்டவரே என்கிட்ட நிறைய சொல்லாதீங்க வேணாம் ஆண்டவரே என்று சொன்னேன். Then God suddenly one day told me, திடீரென்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், Jesus is co and equal in God from the beginning. இயேசுவும் ஆரம்பத்திலிருந்தே இயேசுவும் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. You can see it in dictionary. Co means same and equal, not with God, but God told me co means same. Jesus is same, co and equal in God from the beginning. ஆண்டவர் ஒத்து போறல்ல, அவர் தேவன். Jesus இயேசு is same and equal. அவர் சரிசமமாக அவர் ஒன்றாகவே இருக்கிறார். In the Bible also he is equal to God. வேதமும் தேவனோடு கூட சமமாய் இருக்கிறது. அல்லேலூயா. In God from the beginning. ஆதியிலிருந்து கர்த்தருடைய and முதல்ல in the God and from the beginning. That's why Jesus told, I am the Alpha and Omega. ஆண்டவர் ஆதியும் அந்தமாய் இருக்கிறார். Praise the Lord. நல்ல அல்லேலூயா சொல்லாமே. So God, our God is a creator God. God is a creator God. ஆண்டவர் சிருஷ்டிப்பின் தேவன். He can create anything, anytime, anywhere. அவர் எப்ப வேணாலும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் அவரால் எதையும் செய்ய முடியும். We must believe God is a creator. God can create anything, anywhere, anytime. You must believe. நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எப்படியும் ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும். God one day told me, I am not here going here and there. ஆண்டவர் சொன்னாரு, நான் இங்கேயும் அங்கேயும் சுத்துற ஆள் கிடையாது. நான் ஆவி காத்தில்லை. நான் காத்துல உலாவற ஆள் கிடையாது. God told, I am the person. I am who in front of you. நான் தேவனாக உன் முன்பாக நிற்கிறேன். This has Sikh religions believed this one. இத சீக்கியர் நம்புறாங்க. God is there. ஆண்டவர் இருக்கிறார். Yes, God is a permanent. ஆண்டவர் நிரந்தரமானவர். Jesus God have a permanent city. ஆண்டவருக்கு நிலையான நகரம் உண்டு. He is sitting on the throne. ஆண்டவர் சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். And lakh angels are there. அங்கே தூதர்கள் இருக்கிறார்கள். And God is a everywhere. ஆண்டவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். That's called God is omnipresent. ஆண்டவர் everywhere. He is everywhere. எங்கேயும் இருக்கிறார். And God is have almighty. ஆண்டவருக்கு எல்லா வல்லமையும் இருக்குதா? If there is any powers in heaven or earth and lower parts of the earth, but all powers are under the feet of Almighty God. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் சகல வல்லமையும் ஆண்டவருடைய காலின் கீழ இருக்குது. God have a serve all wisdom. ஆண்டவருக்கு சகல ஞானமும் இருக்கிறது. So many God has told me one night, I write down on my diary. ஆண்டவர் ஒரு நாள் இரவிலே என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். அதையெல்லாம் டைரியில் எழுதி கொண்டிருந்தேன். God has told me his qualification and his royalty. அவருடைய அந்த ஞானமோ அவருடைய அறிவை குறித்து என்னோடு சொன்னார். God is living in
the city of Zion. ஆண்டவர் சீயோனிலே வாசமாயிருக்கிறார். ஆமென். And that now we read the 20th chapter, the 11th to 15th verse. வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, Just you can read again, all must read. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். தள்ளப்பட்ட Jesus sit on the white throne to judge the world. ஆண்டவர் வெள்ளை சிங்காசனத்திலே இருந்து இந்த பூலோகத்தை நியாயம் செய்கிறார். And there was many books. நிறைய புத்தகங்கள், many books opened. எல்லா புத்தகங்களும் திறக்கப்படுகிறது. There one books called life of book. அதுல ஒரு புத்தகம் ஜீவ புத்தகம். And this was the judgment of general judgment. அது பொதுவான ஒரு நியாய தீர்ப்பு. There is two judgment. ரெண்டு புத்தகம் இருக்குது. நியாய தீர்ப்பின் புத்தகம் ரெண்டு இருக்குது. About this judgment written in the three books of this world. மூன்று நியாய தீர்ப்பின் புத்தகங்கள் இருக்கிறது. When Jesus was sit on the judgment throne, நியாயாசனத்திலே ஆண்டவர் அமர்ந்திருக்கிற பொழுது, the day when all people stand up in the front of Christ, தேவனுக்கு முன்பாக மக்கள் நிற்பார்கள். even Adam and Eve also will be there. அங்க ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து நிப்பாங்க. All dead people also raise up and they have all stand front of செத்து போன மக்களும் இப்ப தூங்குற மக்களும் நிப்பீங்க. And all lived people also they stand front of God. எல்லா மக்களும் ஆண்டவருக்கு முன்பாக நிப்பீங்க. Is the word of God saying God will call all the dead in the sea also, they will also come up. அது கடல்ல செத்து போனா கூட ஆண்டவர் கூட்டிட்டு வருவார். Because many people they in the sea they died there. அநேக மக்கள் கடல்ல கூட செத்து போயிறாங்க. There is no anyone to bury them. அவங்கள யாரும் புதைக்க முடியாது. அவ்வளவுதான், அது மீன் செத்து போச்சு. But the day will come, all people of nation, all they will come up and stand. எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பார்கள். And there is word also, God will call from the hell also all many angels to come up there. நரகத்துல இருக்கிற தூதர் கூட வருவாங்க. And God called the all people, those are in darkness also. இருளிலே அந்தகாரத்தில் இருக்கிற மக்களை ஆண்டவர் அவருடைய சிம்மாசனத்துக்கு முன்பாக நிற்க வைப்பார். From the very beginning, the righteous people, saved people are going to that's called the place of paradise. ரட்சிக்கப்பட்ட மக்கள் பரதேசிக்கு செல்வார்கள். Jesus went there also for 3 days. ஏனா இயேசு கிறிஸ்து அங்க கூட 3 நாளைக்கு போயிருந்தாரு. And people, those are saved people and those are godly people, they are going in some particular places. ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்வார்கள். Unsaved, when they died, their souls are wandering here and there. ரட்சிக்கப்படாத செத்து போறாங்க பாருங்க, அவங்க ஆத்மா இங்க அங்கேயும் சுத்தி கொண்டு இருக்கும். There is many proof and souls are wandering here and there. அநேக ஆத்மாக்கள், ரட்சிக்கப்படாத ஆத்மாக்கள், செத்து போன ஆத்மாக்கள் அங்க சுத்துறதுக்கு அதுக்கு அத்தாட்சியம் இருக்குது. Even your own people, your old people and your relatives, those are died, they are coming to you in your home and talking with you and telling many things to you. ரட்சிக்கப்படாத உங்க சொந்த பந்தம் உங்க வீட்ல உங்ககிட்ட பேசுறாங்க. Like this also, when Jesus came to this, he cast out many devils from those are inside the body of men. அநேகர் இயேசுவிடத்துல வந்த பொழுது அவரிடத்தில் இருந்த பிசாசுகளை துரத்தினார். It means shows the many those are saved ungodly people, they don't have any particular place. ஆகவே ரட்சிக்கப்படாத மக்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு இடமும் இல்லை. You must very careful
what will be happen to you. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதுல நீங்க கவனமா இருக்க வேண்டும். Jesus came to this world to save your soul. உங்களுடைய ஆத்மாவை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். After death, where will you go? மரித்தீங்க சொன்னா எங்க போவீங்க? What will be happen to you? என்ன நடக்கும் உங்களுக்கு? If you are unsaved or you are backslider, then your soul where will go? நீங்க ரட்சிக்கப்படாம இருந்தா இல்ல நீங்க வந்து பின்மாற்றக்காரரா இருந்தா உங்க ஆத்மா எங்க போகும்? Those are living worldly life and they don't worship God, they will go to hell, outer darkness. உலக பிரகாரமான மக்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஆராதிக்காத மக்கள் நரகத்துக்கு போவார்கள். Like Abraham, he is doing God's will. After his death, he went to a resting place. ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்தை செய்தான். அது அவன் மரித்த பின்பாக பரதேசிக்கு சென்றார். That is a place of paradise. That's called paradise. அது பரதேசி, rest place for the godly people. தேவ மக்கள் இளைப்பாறுகிற இடம். But many souls are wandering here and there. ஆனா அநேக ஆத்துமாக்கள் இங்க அங்க என்ன பண்ணினுக்குது? You see, if there is accident, people there, they all accident and died there, the souls are all time that place only. செத்து போயிடுறாங்க பாருங்க ஆக்சிடென்ட்ல. அந்த ஆத்மா செத்து போயிட்டாங்க பாருங்க, ஆக்சிடென்ட் அங்கேயே தான் சுத்தின்னு இருக்கும். Sometimes some vehicles will go and they will put out and some people will die there also. செத்து போன இடத்துல, ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஜாகிரதையா போங்க, இல்லனா அந்த ஆவி உங்களை பிடிச்சுக்கும். So many people, when they drive vehicles in through that way, they will stop and give some money and they will go down there, then they will go. பாருங்க, செத்து போன ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அங்க வண்டியை நிறுத்திட்டு கும்பிட்டுட்டு காசு அங்க போட்டு போறாங்களாம். Means that unsaved people are died, after died they are living only there. செத்து போனவங்க இயேசுவை ரட்சிக்கப்படாதபடி விபத்துல ஆக்சிடென்ட்ல செத்து போனவங்க அங்க இருந்து இருக்கிறாங்க. Some souls are wandering. சில ஆத்மா சுத்தின்னு இருக்குது. Some souls are in the sea also. சில செத்து போன ஆவி கடல்ல சுத்தின்னு இருக்குது. So many souls, in this world they are telling others to worship, to also make one place for us also, and put some flag also and worship to also. There's many souls in this world like this. செத்து போன ஆவிகள் அது என்ன நீ வணங்குன்னு சொல்லிட்டு அது ஒரு இடத்துல ஒரு கொடியை நாட்டிட்டு போற வரவங்கள வணங்க சொல்லிட்டு இருக்குதா. And many souls God is sending in the hell. அநேக ஆத்துமாக்களை, ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை நரகத்துக்கு அனுப்புறார். Some souls God after death they are going to outer darkness. அவங்க சிலர் செத்து போனவங்க இருளிலே போயிட்டாங்க. Some souls are going previous days in paradise. சில ஆத்துமாக்கள் வந்து அவங்க பரதேசிக்கு இளைப்பாற இடத்துக்கு போயிட்டாங்க. Now when Jesus went in heaven, so after that where saved people and saint, where they going? இப்போ இயேசு கிறிஸ்து மரித்து ஆண்டவர் எடுத்துக்கொண்ட பிற்பாடு ரட்சிக்கப்பட்ட ஜனங்க எங்க போறாங்க? As you read book of 2 Corinthians 12th chapter, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் first to 4th verse, 1ஆம் வசனத்துல இருந்து 4ஆம் வசனம் வரைக்கும். St. Paul said, I know one man who is descended to in third part of paradise. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். Who was that man? He himself. யார் அந்த மனுஷன்? பவுலே அவரை குறித்து அவரே சொல்றார். அல்லேலூயா.
in spirit, he ascended and he entered in the third part of paradise. That's called the first, third heaven. அவன் முதலாம் பரதேசி, அதுதான் மூன்றாம் வானம். அதற்கு அவன் எடுத்துக்கொள்ள. When Jesus went to heaven, he took paradise and kept somewhere. ஆண்டவர் மரித்த பொழுது அவர் பரதேசிக்கு அவர் சென்றார். Now all the saved souls are there only. ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாலாம் அங்கதான் இருக்குது. And they are going in first heaven, first paradise. அவங்க முதல் பரதேசிக்கு போகிறார்கள். That's called heaven also. பரலோகமும் அப்படிதான். They are all the saved from the beginning of the world, and during this period also, they all souls are in first heaven. முதல் வானத்திலே அவர்கள் கடந்து செல்கிறார்கள். And Old Testament, all the saints, they are in second heaven. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இரண்டாவது வானத்துக்கு போற. கவனிக்கணும் இதெல்லாம். And third heaven, those are saved and baptized with the Holy Spirit. They are after death, they are going to third heaven. ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், பரிசுத்தாவினை நிரப்பப்பட்டவர்கள் தான் மூன்றாம் வானத்துக்கு போறாங்க. That's why believers very carefully you know the word of God. அதனால தான் விசுவாசிகள் வேத வசனத்தை சரியா நீங்க கவனிக்கணும். If you backslider, then where will you go? நீங்க பின்மாறி போனா எங்க போவீங்க? If you not walkingly godly life, then where will you go? நீங்க ஆண்டவர் விரும்புகிற அந்த வாழ்க்கை நீங்க வாழ எங்க போவீங்க? The question is not you want clothes or house or eating drinking. கிறிஸ்தவம்ன்றது நல்ல புடவை கட்டிக்கிறதுக்கும் நல்ல வீட்டை கட்டுறதும் நல்ல சாப்பிடுறது மட்டும் இல்ல. Our life is something else. நம்ம வாழ்க்கை கொஞ்சம் அதை விட அதிகமானது. We have to prepare ourselves for the kingdom of God. நாம் நம்முடைய ஜீவிதத்தை, நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக ஆயத்தப்படுத்த வேண்டும். When Jesus will come in rapture, all people will come with Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போறோம். Those are filled with the baptism of the Holy Spirit, they will change also, and those are died with baptism of the Holy Spirit, they only will come with Jesus Christ. பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆண்டவரோடு போக முடியும். மரித்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு கூட வருவார்கள். As the man is born in this world, and there is a naturally second, there is a death. இரண்டாவது மரணம். இந்த உலகத்துல நம்ம பிறந்து மரிக்கிறது இரண்டாவது மரணமா இருக்கிறது. That's why Jesus written in Hebrews, every after death and man have to be judged. There is a judgment also. எபிரேயரிலே நாம் இதை வாசிக்கிறோம். You can read one word, book of Hebrews 9th chapter, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் and 27 and 28 verse. 27ஆம் வசனம் 28வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் We saw the books are opened. நாம புத்தகங்கள் திறந்திருக்கிறது. Books of open means whatever we are doing for God's, whatever, all things is written in the books. பாருங்க, ஜீவ புத்தகம் திறந்துக்குது. நீங்க ஆண்டவருக்காக செய்கிற நன்மைகள் எல்லாம் அந்த புத்தகத்திலே எழுதப்படுகிறது. When people took one woman to Jesus Christ, they say in our law, according to we have to put death. What you say about this? ஆண்டவரிடத்துல ஒரு பெண்ணை கொண்டு வந்தாங்க. நம்முடைய நியாயப்பிரமாண சட்டம் சொல்கிறது இவளை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும். ஆனால் நீர் என்ன சொல்லுகிறீர்? Then Jesus told, to whom those have not sinned, and they can throw a stone first. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்களில் யார் பாவம் செய்யலையோ அவங்க என்ன பண்ணுங்க? And Jesus just bowed down and writing on the
ஏசப்பா என்ன பண்ணாரு? வாய் திறந்து சொல்லுங்க. As Jesus is writing, start to write something. ஆண்டவர் கீழே இருந்து என்ன பண்ணாரு? எழுத ஆரம்பிச்சார். What was writing Jesus? என்ன எழுதுறாரு? Every month how much have done mistakes, Jesus was writing. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தவறு செய்தாங்கன்றத ஆண்டவர் எழுதுறார். If any person will say I don't have any sin, யாருன்னா ஒருத்தர் பாவம் இல்லை என்று சொன்னால் Jesus is written and Jesus will tell him you have done so much. யாருன்னா நான் தப்பு பண்ணல பாவம் செய்யலன்னு அங்க நின்னா ஆண்டவர் அங்க எழுதி வச்சிருந்தாரு இந்த பாவத்தை நீ செய்த. So that judgment was according which was written in the books also. Actually in that way also you will judge. ஆண்டவர் அந்த இடத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். But what should you do? You should be always walk in correct way. நீங்கள் எப்பொழுதும் சரியான வழியிலே நடக்க வேண்டும். Walk in justly. நீதியாக நடக்க வேண்டும். Then you will be boastfully very happy you can stand front of Jesus. நீங்க சரியாக நடக்கின்ற பொழுது நீங்கள் தைரியமாக ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியும். You should be prepared yourself to stand front of God. நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக நீங்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். And we see in the book of Daniel, book of Daniel 12th chapter, தானியேல் 12ஆம் அதிகாரம், வேதத்தை எல்லாம் திருப்புங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் and the 9th and 10th verse. 9ஆம் வசனம் 10ஆம். இந்த இப்படி வார்த்தைகள்லாம் கேட்க முடியாது, கேட்டுக்கோங்க. 9 10. அதற்கு அவன் It is a prophecy is written for the last days. இது கடைசி காலத்திற்காக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். The word of God said prepare those they prepared themselves. ஆயத்தமுள்ளவர்களுக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள். And you must prepare yourself for the kingdom of God. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். You keep in your mind also there is a day will come for judgment our life. நீங்கள் சிந்திக்க வேண்டும், நியாய தீர்ப்பின் நாள் இருக்கிறது. By the grace of God you do good things in your life. கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாம் நன்மையான காரியங்களை செய்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். That day God will judge you. ஆண்டவர் உங்களை நியாயம் தீர்க்கிற நாளிலே நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள். Before that many way Jesus had told us also be careful. ஆண்டவர் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படி சொன்னார். Jesus told you pray all the time. நீங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். And take up your head up. உங்கள் தலைகளை நிமிர்ந்திருக்க வேண்டும். Because time will come on this earth. நேரம் வருகிறது. Many problems will come on this earth. நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த உலகத்திலே வரப்போகிறது. You must be able to stand the front of God. நீங்கள் தேவனுக்கு முன்பாக தைரியமாய் நிற்க வேண்டும். Very soon there is judgment is coming. சீக்கிரத்திலே நியாய தீர்ப்பு வருகிறது. And in Daniel what we read, நீங்கள் தானியேல் புத்தகத்திலே வாசிக்கின்ற பொழுது all the time we must be ready ourselves for that day. ஆண்டவருடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். And there is other thing also written in that same. மற்றும் இன்னொரு காரியம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. Then you read verse 3rd. 3ஆம் வசனத்தை படிங்க. 12ஆம் அதிகாரம். Here is written another thing also. மற்ற இன்னொரு காரியம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. Those making themselves ready, யார் யார் ஆயத்தமா இருக்கிறார்களோ they will shine in the kingdom of God. அவர்கள் தேவ சமூகத்திலே பிரகாசிப்பார்கள். It's your duty also to
tell others also. நீங்களும் மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து என்ன பண்ண வேண்டும்? You save சொல்லணும். You save souls. நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். You read again and understand. This is God has given you this duty to save others people. மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். Third verse. மூணாவது வசனம். Those people are working for God. தேவனுக்காக கிரியை செய்கிறவர்கள், those are working for God. தேவனுக்காக வேலை செய்கிறவர்கள், those are willing the souls. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்கள். You can win the soul. நீங்க ஆத்தும ஆதாயம் பண்ணலாமே. But peoples are not working to these days for God. இந்த நாள்ல ஆண்டவருக்காக வேலை செய்றவங்க இல்ல. There is very easy to win the soul. ரொம்ப பிஸியாகறாங்க ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுல. See, the world is full of problems. அவங்க ஆத்தும ஆதாயத்தை விட்டதுனால ஏகப்பட்ட பிரச்சனைக்குள்ள இருக்காங்க. If you see some person are in problem, you go and tell some good words also and to pray for them. நீங்க கவனிக்கிறீங்களா? நீங்க உங்களை சுத்திலும் பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை பத்தி சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. If you saw some people are sick, you go their home and pray for them. யாரனா வியாதியஸ்தர் இருந்தா சொன்னா நீங்க போய் அவங்க கூட உட்கார்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. Any problems people, you go and help them. பிரச்சனையா இருந்தாங்கன்னா முடிஞ்சா போய் என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. Don't tell I am a Christian, you believe on Christ. Don't. நீங்க போய் நின்னு எதனா உதவி செய்யணும், நான் கிறிஸ்டியன் நான் வந்துக்கிறேன்னு சொல்லாதீங்க. Just you help them. ஒரு சின்ன உதவி செய்யுங்க. If they are in any problem, you just help them. அவங்களுக்கு மக்கள் பிரச்சனையோடு இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்யுங்க. And you pray for others. நீங்க நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. When Jesus will heal them, then they will say, oh, their God is very good God. நீங்க அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவளை சுகப்படுத்துவார். அப்போ இவங்க ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். That way, if they got some blessing or peace or heal, they will never forget Jesus Christ. அப்படி நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஒரு விடுதலையும் பெற்றா அவங்க ஆண்டவரை விட மாட்டாங்க. They will be strong believer. அவர்கள் ஒரு நல்ல திடகாத்திரமான விசுவாசிகளாய் இருப்பார்கள். You don't think that only workers are working for God, but you have also this responsibility to win souls. ஏதோ ஊழியக்காரங்க தான் ஊழியம் செய்யணும்ல, நீங்களும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். Nowadays believers also are spending all the money for the worldly things, and they are spending all the time for worldly work. இன்னைக்கு விசுவாசிங்க பணத்தை எல்லாம் உலக பிரகாரமா நேரத்தை செலவு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். But you must suffer for God. நீங்கள் ஆண்டவருக்காக கஷ்டப்படணும். Suffer to win the souls. நீங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். I am telling you very easy way to win any soul. கவனிங்க, நான் ரொம்ப சுலபமான வழியில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதை உங்களுக்கு சொல்லி தரேன். You help only for them. நீங்க ஒரு உதவி செய்யுங்க. And go and sit for them. அவங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை கொடுங்க. If they are not call you, அவங்க உங்களை கூப்பிடலன்னா just you go and have talk with very pity. நீங்க அவங்க உங்களை கூப்பிடனாலும் நீங்க போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அன்பா பேசுங்க. The same time, if you will you pray if you pray for them, நீங்க அப்படி ஜெபம் பண்ணா they will heal, they will get blessing. அவங்க சுகமாவாங்க, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வாங்க. It's this year you must do this work also. இந்த வருஷத்துல நீங்க ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். Win the souls.
ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. Instead to will the soul, you will get a reward in heaven. நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணீங்கன்னா பரலோகத்துல உங்களுக்கு பிரதிபலன் இருக்கிறது. This is written in the Bible. அது வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. Those are winning the soul, they will shine like a stars in heaven. யார் யார் ஆத்துமாக்களை நீங்க ஆதாயம் பண்ணீங்களோ நீங்க வானத்துல நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பீர்கள். This year you must make mind, you must work for God, you should win the soul. இந்த மனசுல இந்த வருஷத்துல நீங்க ஒரு தீர்மானத்தோட போங்க, நான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வேன். Every believers must this year win one soul, even 2 soul, 5 soul. You can win if you have burden, then God will give you souls also. உங்களுக்குள்ள ஒரு பாரம் வரணும். இந்த வருஷத்துல ஒரு ஆத்மாவாவது 2 ஆத்மாவாவது 5 ஆத்மாவாவது நான் என்ன பண்ணணும்? ஆதாயப்படுத்த வேண்டும். I told there is 2 judgment. Pardon? I told there is 2 judgment. நான் உங்களுக்கு சொன்ன 2 நியாய தீர்ப்பு, இதெல்லாம் சத்தியம். தூங்குறீங்க. One judgment is a general judgment. ஒன்னு வந்து பொதுவான நியாய தீர்ப்பு. Whole world, those are living and died, they all people one day will come, they will stand front of God. They will stand front of Jesus Christ. இந்த உலகத்துல பிறந்தவன் செத்தவன் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக நியாயஸ்தானத்துல நிக்கணும். When Jesus will give them order to go in the lake of fire, ஆண்டவர் நீ நரகத்துக்கு போன்னு சொன்னா, before that devil also put in the lake of fire. இவங்க நரகத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி சாத்தான் அனுப்பிச்சிருவார் நரகத்துக்கு. And after all saints people, saved people are all standing front of Jesus Christ. அப்புறம் ஆண்டவருக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் வந்து நிப்பாங்க. That is a second judgment. அது இரண்டாவது நியாய தீர்ப்பு. What for second judgment? இரண்டாவது நியாய தீர்ப்பு எதுக்காக? All your good works what you has done for God, that all was written in the books. நீங்கள் ஆண்டவருக்காக செய்த நற்கிரியைகளை அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நீங்கள் நியாய தீர்க்கப்படுவீர்கள். Revelation 20th chapter, வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 12th verse, 12வது வசனம். yes, enough போதும். There is not showed one books, the books in plural. அங்கே புத்தகங்கள் என்று சொல்லப்படுகிறது. And when all the people, second judgment will all the people of God. இரண்டாவது நியாய தீர்ப்புல ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் What for they stand, what Jesus will do that time. அவங்க எதுக்கு நிக்கிறாங்க, ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னு கேளுங்களேன் கொஞ்சம். Read 22nd chapter, 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல். தயவு செய்து கவனிங்க. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் and 12th verse, 12வது வசனம். all must read, all must read. எல்லாம் சேர்ந்து படிங்க, பைபிளை தரங்க படிங்க. வெளிப்படுத்தல் மறுபடியும் படிங்க. சோம்பேறி படிங்க. There will be a second judgment. That judgment is only for children of God. இரண்டாவது நியாய தீர்ப்பு அதுதான் தேவ பிள்ளைகளுடைய நியாய தீர்ப்பா இருக்கிறது. According to what you has done for God, as much and so much you will get the reward only. நீங்கள் ஆண்டவருக்காக கொஞ்சம் செய்தீங்களோ நிறைய செய்தீங்களோ நீங்கள் செய்ததற்கு ஏற்ற பிரதிபலன் அங்கே உங்களுக்கு கொடுக்கப்படும். This is true. இது உண்மை. You are the saved person and you will go to new earth only. நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா புதிய புதிய வானத்துல தான் நீங்க போக முடியும். புதிய பூமியில தான் போக முடியும். If you win one soul, நீங்க ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணிருந்தீங்கன்னா other men have win 10 soul, இன்னொருத்தர் 10 ஆத்மா ஆதாயம் பண்ணிருந்தா other have suffered
for God so much, இப்போ மற்றவர் ஆண்டவருக்காக ரொம்ப பாடுபட்டு இருந்தா how can God give reward to equal everybody? அப்போ எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க முடியும்? No. புரியுதா? If you do the will of God, how much you has done God's will, you suffered for God's, to win the souls, so much you will get the reward in heaven. நீங்கள் ஆண்டவருக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்கீங்களோ, ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறீங்களோ, எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணா அதற்கேற்ற பிரகாரமாக உங்களுக்கு பரலோகத்தில் பிரதிபலன் இருக்கிறது. That's why just the written according to your work also God will give you reward also. நீங்கள் ஆண்டவருக்காக என்னென்ன வேலை செய்தீங்களோ அதுக்கேற்ற பிரதிபலன் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். If you suffered for God, if you die for God, you will get great reward in heaven. நீங்க ஆண்டவருக்காக பாடுபட்டு ஒருவேளை ஆண்டவருக்காக நீங்க மரிச்சீங்கன்னா பெரிய ஒரு ரிவார்ட் என்னது அது? You see, ஒரு பெரிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். You see in the military, all people they getting retirement, they will get the pension. இப்போ மிலிட்டரியில வேலை செய்யறவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டு பாடு என்ன கொடுக்குறாங்க? பென்ஷன் கொடுக்குறாங்க. Those people fight nicely in front, they will get stars. நல்ல சண்டை போட்டவங்களுக்கு எல்லாம் ஸ்டார் கொடுக்குறாங்க. Some people got Mahachakra, Mahavir Chakra. They will get reward from government. அவங்களுக்கு அரசாங்கம் அவங்களுக்கு கனம் பண்ணும், அரசாங்கம் அவங்களுக்கு ஸ்டார் ரொம்ப மரியாதை கொடுக்கும். You people not doing anything. நீங்க ஒண்ணுமே செய்யாம இருக்கிறீங்கன்னு அவர் சொல்றார். You are just coming church and going back. நீங்க ஆலயத்துக்கு வரீங்க அப்படியே போறீங்கன்னு அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு. You bounded in your house. நீங்க வீட்ல நீங்க வீட்டை கட்டி வச்சிருக்கீங்க. Work for God. ஆண்டவருக்காக வேலை செய்யுங்க. Work, save others. ரட்சிக்க மற்றவங்கள ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க. Spend your life for others. உங்க வாழ்க்கைய மற்றவங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுங்க. And you must not live ordinary people. நீங்க ஒரு சாதாரணமான மனுஷியா இருக்காதீங்க. And if you do like this, in your name, your books written many things, good things also. நீங்க அப்படியெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா, மற்றவர்களுக்காக கிரியை செய்தீங்கன்னா உங்க பேர்ல நிறைய பிரதிபலன் இருக்கும். You know, in police, when man going to retirement, ஒரு மனுஷன் அவர் பணி policeman ஒரு போலீஸ் அதிகாரி ரிட்டையர்ட் ஆகி போனார் சொன்னா, their life there is written, that's called character role, and they seeing that Pustaka how much he has done good things for the government. அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது அவரை குறித்ததான அவரை குறித்ததாக எழுதிக்கிறத கவர்மெண்ட் பார்ப்பாங்க. They will not get only pension, they will get more than their price also. அப்போ அந்த போலீஸ்கார் செய்ததெல்லாம் பார்த்துட்டு அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரொம்ப அவார்ட்லாம் கொடுப்பாங்க. A word of God saying, if you by your help, by your labor, if you win souls, and you will shine in heaven like stars. நீங்க ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணீங்கன்னா பரலோகத்துல நட்சத்திரமா இருப்பீங்க. And in second judgment means according to their works God will give prize to everyone. இரண்டாவது நியாய தீர்ப்பில நீங்கள் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தருவார். You must be very precious in the sight of God. நீங்க தேவ பார்வையில வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். Jesus coming very soon. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். Don't spend much time for the worldly. நீங்க சும்மா உலகத்துக்காக நேரத்தை செலவு பண்ணுக்காதீங்க. Don't spend your money for the worldly things. உலக பிரகாரமான காரியங்களுக்காக பணத்தை வீணா செலவு பண்ணாதீங்க. At least 1/10 you give for the servants of God. தசம பாகங்களை சரியா நீங்க ஆண்டவருக்கு செலுத்துங்க. Rest of money you spend for the neighbors and needy ones.
அதில் கொஞ்சம் பணத்தை எடுத்து தேவையுள்ளவர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. By your money also you can win the souls. உங்க பணத்தை நீங்கள் செலவு செய்து கூட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலாம். Give things others and help others. நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யலாம். So you can work in many ways. நீங்கள் பல விதங்களிலே நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யலாம். You must work for God. நீங்க கண்டிப்பாய் ஆண்டவருக்காக வேலை செய்ய வேண்டும். This year you make a decision, God, I will work for you. இந்த வருஷத்துல நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் ஆண்டவருக்காக வேலை செய்வேன். And remember in your mind also, I have to stand front of God, and second judgment also I will get a reward from God. நான் இரண்டாவது நியாய தீர்ப்பிலே ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும், அங்கே நான் ஆண்டவரிடத்திலே பிரதிபலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். Very careful for your character. உங்களுடைய குணாதிசயத்திலே கவனமாயிருங்கள். If you die with sin, if you die with the backsliding spirit, you will not go to third heaven, second heaven. நீங்கள் பாவத்தோடு மரிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் தப்பிதங்களோடு நீங்கள் மரிப்பீர்கள் என்று சொன்னால், இரண்டாம் வானத்துக்கும் போக முடியாது, மூணாம் வானத்துக்கும் போக முடியாது. Like unsaved people, your soul will be wandering here and there only. ரட்சிக்கப்படாத மக்கள் மாதிரி உங்க ஆத்மாவும் இங்கேயும் அங்கேயும் சுத்தின்னு இருக்கும். Is a greatest thing man should know and worry about his soul. ஆகவே நாம் கண்டிப்பாக முக்கியமாக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். Where will you go and what will happen to you? நீங்கள் போகின்ற பொழுது என்ன நடக்கும்? Whether you will get the reward from God. நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பிரதிபலனை பெற்றுக்கொள்வீர்கள். May God bless you and help you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு உதவி செய்வாராக.